வணக்கம், என் பேர் வெங்கடேசன், மெமிக்ரி வெங்கடேசன். குபேரா படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். இப்போ லாஸ்ட்டாக அவருடைய தனுஷ் அவருடைய படம் ராயன் படம் பார்த்துருந்தேன். அந்த தனுஷுக்கும் இந்த தனுஷுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. ஒரு அப்பாவி கேரக்டர் மாதிரி தெரியுது. வாழ்கிறதுக்கு தானே பிழைக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான டைலாக் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். படத்தில் வசனம் நல்லாவே இருக்குது. நாகார்ஜுனா நான் தமிழ் படம் மட்டும்தான், தெலுங்கு படம் அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோலா படத்தில் கார்த்தி சாரோட பண்ணியிருந்தார். அவர் எப்போவுமே ஹேண்ட்ஸம்மாக ஜெனியூனாக நச்சுன்னு அவருடைய இதாக அவர் பிரதிபலிச்சுட்டு போயிடுறாரு. நல்லா இருக்குது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவர் சொல்கிற அந்த வசனம் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் எங்கே வேலை செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஒரு திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களை டைலாக்ல வச்சுருக்காங்க. பாராட்டுகள். ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு டேரக்டர்னு நினைக்கிறேன். படம் புதுசாக பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி தனுஷ் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த கேரக்டரும் புதுசாக இருக்குது. படம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிச்சைக்காரனா அதை சொல்ல தேவையில்ல, தனுஷ் நல்லா மிரட்டி விட்ருவாரு நான் ஆக்டிங்கில். பட் எனக்கு தெரிஞ்சு படம் தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் புதுசாக இருக்குது, கேரக்டர் ஸ்கிரிப்ட் எல்லாமே தனுஷுக்கு இது நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது, பார்த்தேங்க. தனுஷ் முதல்ல விட இப்போதைக்கு ரொம்ப கதைக்கு தகுந்த மாதிரியே முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறாரு. இதில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. ட்ரைலர் பார்த்தேன். அது படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். 20ஆம் தேதி ஜூன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தனுஷோட இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது நாளுக்கு. ஆமாம், குபேரா அப்படிங்கிறதுக்கு ஒரு இதே குசேலன்னு சொல்லி இருக்குது, மாறுபட்டது. அதனால தான் தனுஷ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். கண்டிப்பாக அவருடைய படம் அப்படின்னாவே ரொம்ப எதிர்பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப டேலண்ட் ஜாஸ்தி. கதைக்கு கதை அவர் மாறுபட்ட கதாபாத்திரங்களையே தான் நடிப்பார். அவர் அந்த கதைக்கு உண்டான மாதிரியே கேரக்டராகவே மாறுவார். அது நம்மளுக்கு ரொம்ப தெரியும். அவர் சொல்லப்போனால் என்னோட வயசு தான் இருப்பார். ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ரொம்ப உழைச்சி மேலே வந்தவர். பணத்துக்கு இல்லைங்க அந்த மாதிரியும் படத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாரு. ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு நல்ல ஆர்வமாக தான் இருக்குது. இதில் எப்படி கொண்டு போகிறாருன்னு தெரியல. தனுஷ் படம் எப்போவுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா வேறு நடிச்சிருக்காரு. ராஷ்மி மந்தனா படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். படம் கண்டிப்பாக பார்க்கணும் சார். தனுஷ் ஆக்டிங்கில் ஏற்கனவே பின்னி நல்லா இது பண்ணிடுவார் சார். இப்படி பொதுவான ஒரு கருத்தோடு படம் எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் சார். இது அவர் வைலன்ஸ் சம்மந்தமாக போகாமல் இதேமாரி எடுத்தால் நல்லாயிருக்கும் சார். படத்தை நல்லா எதிர்பார்க்கலாம் சார். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி எடுப்பார்னு நினைக்கிறேன். வைலன்ஸ் இல்லை மெயினாக. ஜி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. புது நியூ சேனலில் பண்ணியிருக்காரு தனுஷ். நல்லா பார்த்தேன், நல்லா இருக்கு பண்ணியிருக்காரு. பார்க்குறேன், நல்லா இருக்குது. இல்லை, ஃபஸ்ட் டைம் பிச்சைக்காரனாக பண்ணுறாரு. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். மியூசிக்லாம் டிஜே பண்ணியிருக்காரு. படம் பார்த்துக்கதான் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ட்ரெயிலர் நல்லா இருக்குது. படம் எப்போ ஜூன் 20 நல்லா நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரனாக தான் நினைக்கிறேன். ஏன்னா குபேரனாலே அதானே அர்த்தம். அப்படிங்க தான் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மாதிரி நல்லா இருக்கு, பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நான் இதில் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கும். நாகார்ஜுன் சார் நடிச்சிருக்கிறாரு, ராஷ்மிகா மேடம் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர் கூட்டணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தேன் ட்ரைலர், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாங்க ரொம்ப நல்லா வரும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட பசங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் பசங்க எல்லாமே தனுஷ் ஃபேன் தான். நான் யாருடைய ஃபேனு இல்லை, நான் ரஜினி ஃபேனு. இருந்தாலும் தனுஷ் அந்த ட்ரெய்லர் பார்த்தங்காட்டி அது அந்த அசுரன் படமெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருந்தாரு. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக நடிப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. பேச்சே கிடையாது, அவரோட செய்கை எல்லாமே அந்த கதையில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நான் அப்போ எதிர்பார்ப்பேன். அவர் படத்தில் பிச்சைக்காரன் நடிக்காருன்னே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கெட்டப்பு நல்லா தான் இருக்குது. பார்த்தா தான் தெரியும். பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும் சார். அவங்க ரோலில் நாகார்ஜுனா டக்குன்னு பார்க்க பஸ்ஸை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் வில்லன் கேரக்டர் மாரி பண்ணுறாரு. ராஷ்மிகா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தனுஷ்க்கு. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பட் ட்ரைலர் ஓரளவுக்கு ஓகே தான். படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா தெலுங்கு டேரக்டருக்குனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் தனுஷ் ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியாது, தலைவர் மாட்டிடுவார். மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. நல்லா இருக்குது ட்ரைலர். தனுஷ் படம்னாலே எதிர்பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை, பார்ப்போம், செமையாக இருக்கும். நல்லா பண்ணுவார். அதான் ஒரு பொண்ணை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு.
யாரும் அவருக்கு இது இப்போ இல்லை போல இருக்கு. அந்த பொண்ணு வந்து எதுக்கு நான் பின்னாடியே வர்ற அப்படின்ற மாதிரி இந்த 2 நிமிஷத்துலேயே ஓரளவு மெசேஜ் கடத்தியிருக்காங்க. ட்ரெய்லரே நல்லா எடிட் பண்ணியிருக்கிறதுனால படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் நல்லா பட்டையை கிளப்பியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஆமாம், நிச்சயமாக தனுஷ் சார் படத்தை ஒரு படத்தையும் நம்ம விட மாட்டோம். அதனால் இந்த படமும் கண்டிப்பாக பார்ப்போம். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் அருமையாக இருக்குது. மொத்த டீமும் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.